இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு அற்புதமான நபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம் தம்பி. உங்க பேரு? பேர் வெள்ளச்சாமி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தூய்மை பணியாளர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? ஒரு 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்து? அதுக்கு முன்னாடி ரோடு கிடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட குடும்பத்தை பத்தி ஒரு 2 வாரத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லாமே ரொம்ப பிள்ளை இருக்குதுங்க. பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலாம் கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கு பிள்ளைய பூரா. ஆமாம், நான் சிரமப்பட்டு இந்த தூய்மை பணியாளர் 1 2 சேர்த்து பிள்ளைய படிக்க வச்சேன். பிள்ளை குட்டிகளுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத கஷ்டம் கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. டிகிரி முடிச்சுட்டு பிள்ளைகள்லாம் வீட்டில் தான் இருக்குதுங்க. வேலைக்கு போறது இல்லைங்களா பசங்க? வேலைக்கு இந்த கூலி வேலை கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வெரைட்டிஸ் நல்லா இருக்குல்ல, கட்டி கொடுத்தாச்சு. சும்மா வீட்டில் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து வேற வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கனால எனக்கு போதும். இன்னும் எங்கள் மக்கள் கான்ட்ராக்டில் வேலை ஆக்குறாங்க. அவங்களுக்குலாம் இந்த 10,000 இந்த சம்பளம். ஆமாம், அதுக்கு அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி இருந்த காலத்துக்கும் நீங்க இப்ப இருக்கீங்க இல்லையா, இந்த காலத்துக்கும் என்ன மாற்றங்கள், அந்த மாற்றத்துல என்னென்னால மாத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்கள் பிள்ளைகள்லாம் படிச்சு வேலை வெட்டி கிடைச்சா போதும். படித்த பிள்ளைகள் வேலை வெட்டி கிடைச்சாலே அதான் மாறி இருந்தால் கொஞ்சம் இது இந்த பிராண்டு கடை 3 நாளே போதும். எங்கள் ஆளுகளுக்கு பூரா வேலை திரும்பிடுவாங்க. ஆமாம், பிராண்டு கடைனால தான் எங்கள் வாழ்க்கையை கெட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இதை நான் 5ஆவது தான் படிச்சிருக்கிறேன். ஆமாம், படிப்பு மேலே படிப்பு வசதி இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு வேலை வசதி இருந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க? என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? நான் ஒரு நல்ல ஆஃபீஸராக இருப்பேன், இல்லை ஒரு IPS IAS ஆகிருப்பேன். என்ன கனவு இருந்தேன். ஆனால் படிக்க முடியல, அது அளவுக்கு வசதி இல்லை. அதனால இப்போ இன்னைக்கு புத்தக விட்டு அனுப்பிட்டு இருக்கோம். பட் இந்த காலத்து பசங்க எல்லா வசதியும் இருந்துமே ரொம்ப அலட்சியமா தெரியுறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்? அதாவது உங்களோட கருத்து என்ன? பசங்க எல்லாம் நல்ல தாய் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பயலுக அதை ஒழுங்கா புரிஞ்சுக்காம பயலுக பூரா காவாடி கிழமை சுற்றுறாங்க. பயலுக என்ன தண்ணி அடிச்சுட்டு பண்ணிட்டு, அதனாலதான் கெட்டு போகிற காரணம் பயலுக. எல்லா பழக்கமும் இப்போ இருக்கிறனால, இப்போ செல்லு இருக்கிறனால எல்லா பழக்கம் கற்றுக்குறாங்க, எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. இப்போ அதனால ஒன்றும் நம்ம பெரிய ஆளுங்க ஒன்றும் அடக்க முடியல பயலுகளை. வேற என்ன? இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த தலைமுறையாக நல்லா இருக்கணும், அதுதான் நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். எங்களுக்கு ஜெனரேஷன்லாம் இருக்கணும். தூய்மை பணியாளர்கள் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம் இருக்கோம். 1000 குடும்பத்தில் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், பிள்ளை வீட்டுலாம் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் அவன் மறுபடியும் இந்த காட்டுக்கு வேலைக்கே வந்து இந்த குப்பைற வேலைக்கே வர மாதிரி இருக்கு. இப்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்துல இருந்து என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்ற ஏதோ ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா? பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முந்தின்னா வேலைக்கு சாப்பாடு கஷ்டம், வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் போக போய் என் பிள்ளைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், இந்த பிள்ளைகளை பிராண்டு இந்த சாராய கணக்குனால தான் 2 கோயில் போயிடுறாங்க. ஆமாம், பொம்பளை பிள்ளைய படிச்சுட்டு வேலை இல்லாமல் தடுமா இருக்கேன். உங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள், நீங்க சந்தோஷமா இருந்த நாள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பிள்ளை வீட்டுலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது அன்னைக்கு மட்டும்தான் சந்தோஷமா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கசகள் வரும். ஆமாம், அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா, அதுக்கப்புறம் கசகல்ட்டேன். இந்த வேலையை நீங்க மனசுக்கு பிடிச்சுதான் செய்வீங்களா? வேற வழி இல்லை. இந்த வேலை பார்த்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும். அந்த கண்டிஷன்ல இருக்கனால இந்த வேலை பார்க்குறோம். இல்லாட்டி இந்த வேலையை விட்டால் வேற வேலை இல்லை எங்களுக்கு. அதனாலதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளோ குப்பையா இருக்கும், நீங்க அதை கிளீன் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கு? மனசு திருப்தியா இருக்கு. நம்மளால மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல திருப்தியா இருக்கு. மக்களுக்கும் நல்லா செஞ்சு கொடுக்கணும், எல்லாரும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நிறைவா இருக்கு எங்களுக்கு மனசுக்கு. ஓகே, கடைசியா இந்த காலத்து படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான முக்கியமான கருத்தா நீங்க எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த பசங்களுக்குலாம் வேலை கிடைச்சா போதும். வேலை கிடைச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னும் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறாரு. எல்லா இடத்துலயுமே கஷ்டப்படுறாங்க. படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சாலே போதும். இந்த நேரத்துல அவன் எப்படியா கை வந்து கண்ணை பஞ்சுப்பாங்க. சரி, நீங்க ஏதாவது விருப்பப்பட்டு எங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏதாவது இப்போ உங்களோட நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட விருப்பப்பட்டு நான் இதை சொல்லணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஏதாவது? இது இந்த வரைக்கும் நல்ல நல்ல சந்தோஷமானது. இந்த மாதிரி கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்ட கொடுக்குறது உங்களுக்கு தான் அது தெரியும். இல்லாத யாருக்கும் தெரியாது. நீங்க இந்த மாதிரி பேட்டி எடுத்து நீங்க உங்களா மூலியமா தான் நாங்கள் வளர்ச்சிக்கு நல்ல பாதைக்கு வர முடியும். ஆமா,
இந்த மாதிரி 4 பேர் கேட்டு எடுத்து அதை கொண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல சேர்த்த அந்த வளர்ச்சி ஆதரவுக்கு உங்க கையில தான் இருக்கு. ஆமா, ரொம்ப நன்றி தாத்தா, எங்க கூட உங்களோட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட பேசினது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த பசங்கெல்லாம் படிக்கிற பசங்கெல்லாம் சின்ன பசங்கெல்லாம் சிகரெட் பீடி அடிக்கிறாங்க. சொன்னோம்னா நம்மள்ட்ட சொன்னா தாத்தா நீங்க போங்க தாத்தாங்கிறாங்க. எல்லா வரையும் இங்கே தண்ணி அடிக்கிறாங்க. கையில் நிறைய பேர் கெட்டு போயிட்டேன். இந்த கடையில் பிராண்டு கடை மூடி தான் ஓரளவு நல்லா இருக்கும். இல்லைன்னா அவன் திரும்புறது வாய்ப்பு இருக்கும். ஆமாம், அதுதான் என்னோட கருத்து. பஸ் ஸ்டாண்டில் பார்க்கறதுனால இதெல்லாம் சொல்கிறோம். சின்ன பசங்க அதெல்லாம் ஆத்தருக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் விரட்டி போலீஸ்காரருக்கு சொல்கிறோம். ஒன்றும் வந்தாலும் அவங்க போகிற நேரம் வந்து சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டைமுக்கு வந்து செய்கிறாங்க. நம்ம சொன்னோம்னா தாத்தானு ஒரு சாமம் போங்க தாத்தாங்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. சத்தம் போடுவான்ட்டு போயிடுறது. அதுதான் நம்ம சொல்லி தான் பார்க்கலாம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அதை பாதுகாப்பை வந்து கண்டிச்சு பிள்ளைகளை நல்ல முறையாக வளர்க்கணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். நேயர்களே, இன்னைக்கு இந்த தாத்தா மட்டும் இல்லாம இனி சில பேர் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள பத்தியுமே பார்க்கலாம். ஆனா அவங்க பேரு என் பேர் சுப்பையா. நீங்களும் இந்த வேலையை பார்க்கலாம். இது எத்தனை வருஷமா இந்த வேலையை 20 வருஷம் இருக்கேன். நான் நல்லா என்ன சம்பாதிக்கிறேன். 20 பேர். ஆமா, ஒரு மனசு திருப்தியா இருக்கு. அந்த வேலையெல்லாம் இப்போ திருப்தியா இருக்கு. அவங்களுக்கு வேலை கிடைத்தா போகும். உங்க பசங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு கிடைத்தா போகும். அதே நம்பிட்டாங்க. எல்லா பேருக்கும் இப்போ அவரே சொல்லிட்டாரு. அதான் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வேலை பிள்ளைகள் கிடைத்தா போதும். அந்த நன்றி தான் பிள்ளைகளுக்குன்னா எல்லா பிள்ளைகளும் வருதுட்டேன். எல்லா பிள்ளைகளும் அவங்க வரத்தா பிள்ளைங்களுக்கு சின்ன வேலை கிடைச்சிடாதுல, அதுக்கு அவங்க படிக்கணும். நம்ம பெற்றோர்கள் சைடுல இருந்து நம்ம படிக்க வைக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. படிப்புதான் கிடைக்கல இல்ல, நீங்க அந்த மாதிரி முயற்சி எடுத்தாதானே வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். பிள்ளைங்களா படிச்சிருவாங்க, அவங்க படிக்கணும்னு நினைச்சா அவங்க எப்படி படிக்க முடியும்? நான் படிக்க வச்சிருக்கேன், கிடைக்கல, வேறாத கிடைச்சிருவேன். அது மாதிரி போனா கிடைக்கல, அவன் கூலி வேலை தான் பார்த்து வேற வழி இல்லை. அதான் இது கஷ்டப்படுவேன். வேலை எல்லா பிள்ளைகளும் கிடைச்சா நன்றி. இந்த ரொம்ப நன்றி. இந்த மத்தியம் பேசுவார், நான் பேசணும். அதான் நம்ம பேசுவாச்சு. அவரு அவ்வளோ யூடியூப்லாம் பையன் படிக்க வச்சிருக்கீங்க, நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. பையெல்லாம் நல்லா படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். வேலை வச்சு இல்லாம சும்மா தான் இருக்கேன். வாட்ச் வேலை போட மாட்டேங்கிறாங்க. 2010 வாட்ச் வேலை போடல, அண்ணன் திட்டு வாட்ச் வேலை போடல. எல்லாமே இது இருக்கு. ஆனா வேலை வச்சு போட மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கத்துல. இந்த அரசாங்கத்துல ஏதோ நல்லபடியா பண்ணி நல்லா கருணை காட்டி ஸ்டாலின் கருணை காட்டி அந்த வேலையை போட்டா மக்கள் குடும்பம் நல்லா எங்க குடும்பம் பழத்து போயிருக்கு. பையன் டாக்டர் படித்து சும்மா இருக்கா பேரன். டாக்டர்லாம் படிக்கிறான். டாக்டர் படிச்சு பையன் பார்த்து நல்லா குடும்பம் நல்லா தான் இருக்கும். நல்லா குடும்பம் நல்லா இருக்கு. இந்த ஊருக்கு மட்டும் எல்லாம் ஸ்டாலின் தான் இந்த இதை மட்டும் இந்த வாக்கு வேலையை மட்டும் தன்னை விருது எங்களுக்கு போட்டால் அது போதும். அவ்வளோ நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்ம மட்டும் சுத்தமாக என்ன தட்டாது, எந்த உலகத்தையும் சுத்தப்படுத்தணும், இதோடு ரெஸ்டானே சுத்தப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட நமக்காக சுத்தப்படுத்திட்டு இருக்க திட்டுறதுள்ளார் எல்லாருமே நான் பேசினேன். அவங்க கிட்ட நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்களோட கருத்து என்னங்க இருந்துச்சு அப்படின்னா, படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு வேலை படிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட விஷயம். ஸோ வந்து படிக்கிறத பார்த்து படிங்க, அதை பற்றி எப்படி நமக்கு வேலை படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி படித்தோம் அப்படின்னா எனக்கு எதை வேலை படிப்பேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவை செஞ்சுட்டு உங்களிடம் வேலை பண்ணுறேன்.